ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் 11 மாணவர்களுக்கு விதிக்கப்பட்ட வகுப்பு தடையை நீக்குமாறு வலியுறுத்தி உபவேந்தர் உட்பட 10 விரிவுரையாளர்களை நிர்வாக கட்டிட தொகுதியில் மாணவ சங்கத்தினர் நேற்று முதல் தடுத்து வைத்திருந்தனர். 7 மாதங்களுக்கு முன்னர் ஒலிபெருக்கி இயந்திரம் ஒன்றை பயன்படுத்தி பல்கலைக்கழக நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்தமைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பின்னர் 27 மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டது. மன்னிப்பு கோரல், தடை விதிக்கப்பட்ட கால எல்லை நிறைவடைந்தமை போன்ற விடயங்களை மையப்படுத்தி 16 மாணவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த வகுப்பு தடை நீக்கப்பட்டது. உபவேந்தர் மற்றும் விரிவுரையாளர்களை தடுத்து வைத்தமையினால் போலீசார் மற்றும் கழக தடுப்பு பிரிவினர் நேற்று முதல் பல்கலைக்கழக வளாகத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். பல்கலைக்கழகத்தை கால வரையறையின்றி மூடுவதுடன் மாணவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என உபவேந்தர் இன்று அறிவித்தார். எனினும் மாணவர்கள் தொடர்ந்தும் தமது பிரச்சினைக்கான தீர்வை வலியுறுத்தி பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்தனர். இதன்போது மாணவர் சங்கம் 7 கோரிக்கைகளை எழுத்து மூலமாக முன்வைத்து அது குறித்து கலந்துரையாடலை முன்னெடுத்தனர். பல்கலைக்கழகத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தவிர ஏனைய 6 கோரிக்கைகளுக்கும் உபவேந்தர் எழுத்து மூலமாக இணக்கப்பாட்டை தெரிவித்தார். பின்னர் ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்கம் உபவேந்தர் மற்றும் விரிவுரையாளர்களை விடுவித்ததுடன் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து போலீசாரும் வெளியேறினர். கடந்த 11ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானம் நியாயமான முறையில் அமைந்து வகுப்பு தடை விதிக்கப்பட்ட மாணவர்கள் நிபந்தனைகள் என்று விடுவிக்கப்படாவிட்டால் போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்தோம். இதன் அடிப்படையில் போராட்ட நடவடிக்கையினை முன்னெடுத்து வெற்றி கொண்டுள்ளோம். விரைவில் நிர்வாக சபை ஒன்று கூட தீர்மானித்துள்ளது. அவர்களுக்கும் இது தொடர்பில் அறிவித்துள்ளோம். விதிக்கப்பட்டுள்ள வகுப்பு தடை தொடர்பில் நிர்வாக சபையுடன் கலந்துரையாட உள்ளோம். பல்கலைக்கழகம் தற்போது மூடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மாணவர்களுக்கும் அறிவித்துள்ளோம். இதுகுறித்து பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் ஒன்று கூடி பல்கலைக்கழகத்தின் நடவடிக்கைகள் தொடர்பில் தீர்மானிக்க உள்ளனர். விரிவுரையாளர்கள் மன உளைச்சலுக்கு மத்தியிலே உள்ளனர். අපි කිව්වොත් 10,000ක් ගත්තොත් ඔතන වැඩිපුරම ඇති එක පීඨයක 20ක් 25ක් ඇති. ඒ අය நாம் 10,000 பேரை எடுத்தால் ஒரு பீடத்தில் 20 அல்லது 25 பேர் இருப்பார்கள். அவர்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். நாசகார செயற்பாடுகள் இடம்பெறுமாக இருந்தால் பல்கலைக்கழகத்தை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கின்றோம். விரைவில் பல்கலைக்கழகத்தை திறப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். විවෘත කරන්න බලාපොරොත්තු වෙනවා. இதேவேளை பல கோரிக்கைகளை முன்வைத்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக மாணவர்களின் சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 50 நாள் பூர்த்தியை முன்னிட்டு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த போராட்டம் பல்கலைக்கழக நிர்வாக கட்டிட தொகுதிக்கு அருகில் முன்னெடுக்கப்பட்டது. விடுதி மற்றும் கல்வி நலன்புரி விடயங்கள் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்குமாறு வலியுறுத்துகின்றோம். அலகியட் கலைக்கு போதுமான சுதந்திரம் வழங்குமாறு கேட்டுக்கொண்டோம். அது நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர்ந்தும் போராட்டத்தை முன்னெடுப்போம். மாணவர்களின் போராட்டங்கள் ஊடாக அனாவசியமான பிரச்சனைகள் தோன்றுவதாக யாரேனும் கூறுவார்களாயின் தற்போது மாணவர்கள் முன்னெடுக்கின்ற போராட்டங்களை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அசாதாரண நிலையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கல்விக்கான உரிமை வழங்கப்படுமாயின் இந்த பிரச்சினை முடிவடைந்துவிடும். கல்வியை விற்பனை செய்கின்ற நிலையில் அதற்கு எதிராக போராடும் மாணவர்களை அடக்கும் நடவடிக்கையினை இந்த பல்கலைக்கழக நிர்வாகங்கள் முன்னெடுக்கின்றன. විශ්වවිද්‍යාල පරිපාලනය සියලුම විශ්වවිද්‍යාල අඩු වැඩි වශයෙන් කරන කටයුතු කරන ආකාරය තමයි මේක.